Taste the Daily. நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி ஆகிய மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள வானிலை ஆய்வு மைய அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 2 தினங்களுக்கு மழை தொடரும் என தெரிவித்தார். மேலும் தமிழகத்தில் 24 மணி நேரத்தில் கடலூர் மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழைக்கும், நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதி கனமழைக்கும், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளதாக தெரிவித்தார். மேலும் மழையின் அளவு இயல்பை விட 16% அதிகமாக இருக்கிறது என்றும், எதிர்வரும் நாட்களில் இன்னும் அதிகமாக இருக்கக்கூடும் என்றும் அவர் தெரிவித்தார். அடுத்து வரும் 2 தினங்களுக்கு தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை எச்சரிக்கை பொறுத்தவரையில் அடுத்து வரும் 24 மணி நேரத்திற்கு கடலோர மாவட்டங்கள், வடகடலோர மாவட்டம் மற்றும் தென் கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதி கனமழைக்கும் வாய்ப்புள்ளது. மேலும் ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், திருச்சி, கரூர், திண்டுக்கல், திருப்பூர், கோவை ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புள்ளது. நாளை தென் தமிழக மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டியுள்ள மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புள்ளது. சென்னையில் பெய்த மழை காரணமாக பல்வேறு இடங்களில் மழைநீர் தேங்கியதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. அதன்படி ராயபுரம் பகுதியில் உள்ள வெங்கடாபதி தெரு காவலர் குடியிருப்பு பகுதியில் சாலைகளில் மழைநீர் குளம் போல் தேங்கியுள்ளது. இதனால் அப்பகுதியில் உள்ள சாலைகளில் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் செல்ல முடியாமல் கடும் அவதியடைந்துள்ளனர். இதேபோன்று பூந்தமல்லி நகராட்சிக்குட்பட்ட அம்மான் நகர், அம்பேத்கர் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் குடியிருப்புகளை சூழ்ந்ததால் மக்கள் தங்களது வீடுகளை பூட்டிவிட்டு உறவினர்கள் வீட்டில் தஞ்சமடைந்தனர். பூந்தமல்லி பகுதியில் பெரும்பாலான சாலைகள் மழை நீரில் மூழ்கியுள்ளதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். இதேபோன்று கோயம்பேடு மார்க்கெட்டிலிருந்து கோயம்பேடு மெட்ரோ செல்லும் சாலையில் முழங்கால் அளவிற்கு மழைநீர் தேங்கியுள்ளதால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் சாலையில் செல்ல முடியாமல் சிரமத்திற்குள்ளாகினர். மேலும் இப்பகுதியில் வடிகால் பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெறுவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கொரட்டூர் பகுதியில் உள்ள நிழல் சாலை மற்றும் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதிகளில் உள்ள சாலைகள் மற்றும் வீடுகளை சுற்றி மழைநீர் தேங்கி நிற்கிறது. மேலும் கொரட்டூர் இஎஸ்ஐ மருத்துவமனை வளாகத்தில் மழைநீர் குளம் போல் தேங்கியுள்ளதால் நோயாளிகள் அவதியடைந்தனர்.